ஒரு தடவையாச்சும் கூகுள் பே, ஃபோன்பேவில் உங்கள் ஆட்டோ பேமெண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா உங்கள் பணம் உங்களுக்கு தெரியாமலே காணாமல் போயிடும். உங்கள் பாக்கெட்டும் இந்த மாதிரி காலியாகிடும். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய அக்கௌண்ட்லேருந்து ரூ. 300 டெபிட் ஆகிடுச்சு. அது எப்படின்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு ஃபோன்பேவில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன். அதில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, ஆட்டோ பேயில் வந்து நான் ஒரு ஆப் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அந்த ஆப்பில் வந்து ரூ. 2 கட்டினீங்கன்னா அந்த ரூ. 2 உங்கள் அக்கௌண்ட்டுக்கே திரும்ப வந்துடும்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து அதுமாரி செஞ்சதுனால திரும்ப அக்கௌண்ட்டில் ரூ. 2 வந்துடுச்சு. ஆனால் ஒரு மாதம் கழித்து என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து ரூ. 300 கட் ஆகிடுச்சு. ரூ. 300 போன உடனே தான் நான் அதெல்லாம் போய் பார்த்தேன். ஃபோன்பேவில் பார்த்தா ஆட்டோ பேமெண்ட்டில் கட் ஆகிடுச்சு. அது ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம கொடுக்கும் போதே சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன்லாம் இருக்கும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகிடுது. உடனே இதுவே அடுத்த மாதத்துக்கு ஆட்டோ பிளேக்கு போய் கட் ஆகிடுது. அதனால் உங்களுக்கு அதேமாதிரி நடந்ததுன்னா நீங்கள் அதை வந்து கவனமாக பார்த்துட்டு, இந்த வீடியோ பார்த்துட்டு ஆட்டோ பிளே இருந்ததுன்னா நீங்களும் கேன்சல் பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுதா? உங்கள் ஃபோன்பே, கூகுள் பேவில் செக் பண்ணி பாருங்கள். ஆட்டோ பேமெண்ட் ஆனில் இருக்காங்க, எதில் ஆனில் இருக்குன்னு பார்த்துட்டு செக் பண்ணுங்கள். இல்லை கேன்சல் கொடுங்க, இல்லை ஆட்டோ பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இதில் நீங்கள் லோன் கட்டினீங்கன்னா அதை வந்து கேன்சல் கொடுத்துறாதீங்க. அப்புறம் உங்கள் மாதம் இஎம் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃபோன்பேவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி தான் வரும். இதில் உங்களோட இமேஜ் மேலே தெரியுது பாருங்கள், அந்த கார்னரில் உங்கள் ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ரவுண்டாக போட்டுருக்க பாரு, அதான் ப்ரொஃபைல். இதில் மேனேஜிங் பேமெண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். டிக் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுதான். கிளிக் பண்ண உடனே மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணுங்கள். ஆட்டோ பேமெண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், ரவுண்டாக. ஆட்டோ பேமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோ பேமெண்ட்டை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோன்பே மூலயமா யாரும் பணம் எடுக்கலை, ஆட்டோ பேமெண்ட் கட் ஆகலைன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுனாக்கா உங்கள் பணம் ஃபோன்பேலேருந்து போகலன்னு அர்த்தம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் எதனாச்சும் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதில் ஆட்டோ பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க, அது காமிக்கும். அதுக்கு கீழே வந்து கேன்சல் கொடுக்கணும். கேன்சல் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். சப்ஸ்கிரிப்ஷன் காமிச்சிதுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துருந்தீங்கன்னா பணம் கட் ஆகாது. இதில் இஎம்ஐ ஏதாச்சும் கட்டியிருந்தீங்கன்னா அது கேன்சல் கொடுக்காதீங்க, உங்கள் இஎம்ஐ ஸ்டாப் ஆகிடும். எந்த ஆப்லேருந்து உங்கள் பணம் கட் ஆகுதோ அது மட்டும் கேன்சல் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.